ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, காலத்தே பயிர் செய், இளமையில் கல், டைம் அண்ட் டைட், வெயிட் ஃபார் நோ ஒன் அப்படிலாம் நம்ம சில பழமொழிகள்லாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த பழமொழியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். காலத்துக்கும் மனுஷனுக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. சின்ன வயது பருவத்திலிருந்து பெரிய முதியோர்கள் ஆகிற வரைக்கும் இந்த காலத்துக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. அதாவது காலத்தை பயிர் செய். காலத்தை பயிர் செய்யினா பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த காலம் பொருந்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இந்த காலம் வந்து பயிர்களுக்கும் மற்றும் மனித இனத்துக்கும் ரொம்ப பொருத்தமா அமையும். காலத்தை பயிர் செய் ஏன்னு சொல்றாங்க? ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப இந்தந்த பயிர் செஞ்சா நல்ல விளைச்சல் கிடைக்குங்கிறது ஒரு கருத்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அந்த காலத்துக்கு ஏற்ப பயிர் செய்தாக்க நம்ம மகசூல் நல்லா கிடைக்குங்கிறது தான் ஒரு உண்மை. அதுபோல நமக்கும் இந்த பழமொழி ரொம்ப பொருத்தமா அமையும். காலத்தே பயிர் செய். எப்படி காலத்தை நம்ம பயிர் செய்து மகசூலை விளைவிக்கிறோமோ அது போல நம்ம அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம அந்தந்த வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறது தான் அடிப்படை கருத்து. அதாவது சிறு வயது பருவம் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பருவம் இளமையில ஏன் இளமையில தான் நம்ம கல்வி கற்கணுமா? நம்ம வயசாயிட்டு கூட கல்வி கற்கலாமே. கல்வி கற்பதற்கு வயது ஒன்றும் தடை கிடையாதுங்க. எப்ப வேணாலும் நம்ம கல்வி பயிலலாம். ஆனா இளமையில் கல் ஏன்னு சொல்றான்னா, சின்ன வயசுல இருக்கும் போதே அடிப்படை கல்வி நல்லா கத்துக்கிட்டாக்கா எப்ப வேணா அந்த கல்வியை வந்து நம்ம தொடரலாம் அப்படின்றது தான் கருத்து. இப்ப பாருங்க, இளமையில சின்ன வயசுல சரியா பாடங்கள் படிக்காம பள்ளிக்கூடத்துக்கு போகாம பொழுது வீணா போகடிச்சிட்டு இருந்தாக்கா பிற்காலத்துல வாழ்க்கையை ஸ்தம்பித்து போயிடும் இல்லைங்களா? அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முதுமையில நம்ம படிக்கக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. முதுமை கல்வி எப்பவுமே தொடரலாம். அது எண்ட்லெஸ். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதை படிக்கிறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது. எந்த காலத்திலயும் படிக்கலாம். ஆனா ஆரம்ப கல்வி அந்த இளமையில படிச்சாதான், அதை நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைச்சாதான் நம்ம அந்த கல்வியை இக்காலத்துக்கு நம்ம தொடரலாங்கிறது தான் அடிப்படை கருத்து. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் தான் இதுக்கு பதிலா இருக்கும். காலம் இளமையில எப்போங்க? சின்ன வயது காலத்துல காலம். இந்த அந்தந்த காலத்துல அந்தந்த படிப்பு படிக்கணும். ஸோ இங்க இளமையில் கல் இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் காலத்தோட தொடர்புடையதாக தான் இருக்கிறது இல்லையா? ஸோ கல்வியும் காலத்தோட தொடர்புடையதாக தான் இருக்கு. இப்போ கல்வி அந்த இளமையில கல்வி பயின்ற பிறகு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து வேலைக்கு அடுத்தது என்ன நடக்குங்க? திருமணம். அப்படி காலம் போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இதெல்லாமே வந்து காலத்தோட தொடர்புடையதாக தாங்க இருக்க போகுது எல்லாமே இல்லையா? நம்ம குழந்தை பருவத்துல இருந்து முதுமை பருவம் அடைந்து நம்ம இறுதி காலம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து காலத்தோட தொடர்புடையதாக தான் அமைந்திருக்கும் இல்லைங்களா? இதை நம்ம நிறைய பேர் நம்ம வந்து கவனிக்க தவறிடுவோம். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த காலத்தை நம்ம வந்து என்னைக்குமே நினைச்சு பார்த்தது கிடையாது. ஸோ இந்த இந்த காலத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அதாவது இளமையில் கல் முடிந்த பிறகு வேலைக்கு போவோம். அந்த ஒரு சிறிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தைங்களோட படிப்பு, இப்படி நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே போவோம். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம அந்தந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஈடுபடும் போது குழந்தைகள், பிள்ளைகள் வளர்ப்பு அப்படி நம்ம காலம் போயிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தான் நாம வந்து நம்மையே மறந்துடுவோம். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நாம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓடி 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 உழைப்போம். அந்த ஒரு பயணத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குறது கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி குடும்பம் இருக்கு, அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம். அதனால நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய கனவுகள் இதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம பாட்டு குழந்தைங்களுக்காக ஓடுறோம். காலத்தையும் மறந்து நம்ம குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி உழைப்போம். ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்களும் வளர்ந்துருவாங்க. அவங்களும் படிச்சு முடிச்சு அவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதாகவும் இருக்கலாம். திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு வாழறவங்களும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க போன பிறகு நம்ம தனிமையில விடப்படுவோம். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் எழுந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிதான் அமைஞ்சிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. யாருமே வந்து பேரண்ட்ஸோட இருந்து வாழ்க்கை நடத்துறது இல்லை. அவங்கவுங்க நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம தனிமையில விடப்படுறோம். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் கிடைக்கும்.
அதாவது நமக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லைங்களா? நமக்குன்னு ஒரு சில லட்சியங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த லட்சியங்கள், அந்த கனவுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக நம்ம ஓடியிருப்போம். குழந்தைங்களுக்காக ஓடியிருப்போம். அந்த குழந்தைங்க ஒன்ஸ் அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆன பிறகு, அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் அவங்க வாழறதுக்காக தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சில கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். அப்படின்னு நெனச்சு யாராவது அ அவங்களுடைய கனவுகளையோ, லட்சியங்களுக்காகவோ குழந்தைகள் பாடுபடுறாங்க அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த ஒரு நாமெல்லாம் வாழ்ந்தோம் பாருங்க. அந்த காலகட்டத்தில அதெல்லாம் நம்ம நிறைவேற்றி தான் வந்திருந்தோம். ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஏன்னா இப்ப இருக்கிற உலக நடப்பு, அதுக்கேத்த போல வாழ்க்கைய அவங்க மாத்தி அமைச்சுக்கிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கும் இல்ல. அவங்க அவங்களோட வாழ்க்கைய அவங்கவங்க வாழணும்ன்ட்டு தனியா போயிடுறாங்க. ஸோ, இந்த இடத்துல தான் நம்ம தனிமையில விடப்படும்போது தான், அடடா! நமக்கு வயசாயிடுச்சு. நமக்கு வயசாயிடுச்சு. நம்ம எத்தனையோ கனவுகள் கண்டிருப்போம். எத்தனையோ லட்சியங்கள் நம்ம மனசுல இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்கு. முதல்ல நம்ம குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சிடலாம். குழந்தைங்களுடைய வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அப்படின்னுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்காகவும், குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிட்டு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்பாடான்னு உட்காரும்போது தான் நமக்கு வயசாயிடுச்சுன்றது நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்துல தான், அடடா! நம்ம எவ்வளவோ இழந்துட்டோமே! நம்ம திரும்பி பார்க்கும்போது, காலம் நமக்காக இல்ல. அதுதான் சொன்னேன். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ ஒன். அதாவது நேரமும், கடலுடைய அலைகளும் யாருக்காகவே காத்திருப்பதில்லைங்க. அது பாட்டு அது பாட்டு தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். நாம தான் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த காலத்த நம்ம வந்து நம் வசமாக்கிக்கிட்டு, நம்மளுடைய அ லட்சியங்களையும், நம்மளுடைய கனவுகளையும் நாம் நிறைவேத்திக்கணும். நம்ம நம்ம வந்து குடும்பத்துக்காகவும், குழந்தைங்களுக்காகவும் உழைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதோட கூட அவங்களுக்காக உழைக்கும்போது, அதோட கூட நம்ம பத்தியும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணுங்கிறது இப்ப தெரியுது நமக்கு. நம்ம பத்தி நம்ம நினைக்காம அப்படி ஓடி ஓடி உழைச்சதால தான், நம்மளுடைய காலம், நம்மளுடைய வயது எல்லாமே திரும்பி பார்க்கும்போது இல்லாம போயிடுது. எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லட்சியங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய கனவுகளுக்காகவும், லட்சியங்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்த பெற்றோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, 2K பெற்றோர்கள், இப்ப இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கரெக்ட்டா இருக்கிறாங்க. அதாவது தன் குழந்தைக்காகவும், தன் குடும்பத்துக்காகவும் வாழறது மட்டும் அல்லாம, தனக்காகவும் அவங்க வாழறாங்க. அந்த மனப்பக்குவம் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா நம்மள போல பேரண்ட்ஸ்க்கு அதாவது நம்மள போல பேரண்ட்ஸ் லேட் 50ஸ்ல 60ஸ்ல இருக்கிறாங்க இல்லையா? நாமெல்லாம் வந்து எப்பவுமே குடும்பம், குழந்தை இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டோம். இந்த பொறுப்பெல்லாம் முடிந்த பிறகு நம்ம வந்து நம்மளுடைய கனவு, லட்சியத்த பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம காலத்த கடத்தி விட்டுட்டோம். காலத்த கடத்தும்போது நம்ம வயதும் கடந்து போயிடுதுங்க. எல்லா பொறுப்பும் முடிஞ்சு உட்காரும்போது நம்மளுடைய வயது நம்ம உடம்புக்கு ஒத்துழைக்கல. இப்போ நம்மகிட்ட பணம் இருந்தாலும், நேரம் இருந்தாலும் நம்மளால அடுத்த ஊருக்கு போக முடியறதில்ல. அவ்வளவு ஏங்க உள்ளூர்லயே நம்ம விரும்பின கோவிலுக்கோ, இடத்துக்கோ நம்மளால போக முடியறதில்ல. காரணம் நம்முடைய உடம்பு நமக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம உழைச்சு உழைச்சு நம்ம பத்தி யோசிக்காம, நம்மளுடைய கனவுகள், லட்சியங்கள் பத்தி நினைக்காம துவண்டு போயிடுறோம். பொறுப்புகள் முடிந்த பிறகு துவண்டு போயிட்டு உட்கார்ந்துடுறோம். நம்ம வயதொத்த அனைவருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். நம்ம வந்து அ சில பேருக்கு வந்து வேர்ல்டு டூர் போகணும்னு ஆசையா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளூர்லவே நெறைய இடத்துக்குலாம் போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். நெனைச்சா உறவினர்களோட வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சமூக சேவை செய்யணும்னு ஆசையா இருக்கும். இல்லைங்களா? இந்த மாதிரி ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள்லாம் நமக்கும் இருந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்காகவும், குடும்பத்துக்காகவும் ஓடிட்டோம். அதிலேயே காலம் போனதால, நம்ம உடல்நிலைய நாம கவனிக்க தவறிடுறோம். காலமும் நமக்காக காத்திருக்கிறது இல்ல. இல்லைங்களா? இப்ப காலமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா, ஒரு காலகட்டத்தில நாம நம்முடைய உடம்ப கவனிக்க தவறினோம். இப்போ அதே உடம்பு நம்ம கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறதுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. காரணம், நாம வந்து சோர்ந்து போயிடுறோம். தளர்ந்து போயிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம உடம்பு நம்மளோட ஒத்துழைக்கிறது இல்ல. நமக்கு நேரம் இருக்கு, பணம் இருக்கு. ஆனா கனவுகளுக்கோ, லட்சியங்களுக்கோ நம்மள ஈடுபடுத்துறதுக்கு நம் உடம்பு நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லங்க. ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருப்பதில்லை. அப்போ நம்ம கனவுகள், நம்ம லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப்படாமலே போயிடுதுங்க. ஆனா இந்த காலத்துல வாழற பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா திட்டமிட்டு குடும்பத்துக்காகவும், குழந்தைகளுக்காகவும் அவங்க உழைக்கிறது மட்டும் இல்லாம, தனக்காகவும் நேரத்த ஒதுக்கி வைத்து அவங்க விருப்பங்களையும், லட்சியங்களையும் நிறைவேற்றிக்கிறாங்க. அத நம்ம வந்து பாராட்டியே ஆகணுங்க. அத நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. இனி வரும் பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம வாழற காலத்திலேயே நம்மளுடைய கனவுகளையும், லட்சியங்களுக்கும் நேரத்த ஒதுக்கிடுங்க. செலவு செய்யுங்க.
ஏன்னா அந்த நேரமும் காலமும் வயதும் உங்களுக்கு திரும்ப வராது. அதனால காலத்தை பயிர் செய். காலத்தை பயிர் செய்ய சொல்றது இதுதாங்க. அந்த காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய விருப்பங்களையும் நம்முடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நாம நம்ம வயது இருக்கும்போதே நமக்காக ஒதுக்கி அதுக்காகவும் கொஞ்சம் செலவு செஞ்சிருக்கலாங்கிறது இப்போ நமக்கு தோன்றுறது இல்லைங்களா? ஏன்னா இப்போ நமக்கு எல்லாமே இருந்தும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது. அதுக்காக அண்ணன்ற வாழ்க்கையை நம்ம எப்பவுமே ப்ரெசென்ட்ல வாழ்ந்துட்டு போவோம். இன்னொன்னு சொல்ல வரேன் பாருங்க. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு மட்டும் கொடுக்காம நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார வசதி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம அதுலயும் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஓடி இருப்போம். அந்த நேரம் தான் நாம நம்ம அந்த நேரத்துல தான் நம்மளுடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நம்ம இழந்துடுறோம். ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப அழகா திட்டமிட்டு குடும்பத்துக்கும், குழந்தைக்கும் அது மட்டும் இல்லாம தனக்கும் பர்சனலா ஒரு நேரத்த ஒதுக்கி அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு தான் வராங்க. இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாம போனது இல்லைங்களா? அதனால அந்தந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தந்த காலத்தை நம்ம கனவுகள் என்னமோ, நம்ம லட்சியங்கள் என்னமோ, அதெல்லாம் நம்ம வயது, நம்ம ஆரோக்கியம் இருக்கும்போதே அதை நம்ம செஞ்சு முடிச்சிருந்துருக்கணும். அதனால தான் காலத்தை பயிர் செய்ய சொல்றது பயிருக்கு மட்டும் அல்ல, மனித இனத்துக்கும் இது பொருந்தும். அந்தந்த காலகட்டத்தில் அதாவது நம்மளுடைய கனவுகளோ, லட்சியங்களோ, எண்ணம், விருப்பங்களோ எதுவா இருந்தாலும் அந்தந்த வயதுக்கு, அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அது செய்து முடிக்கணும். குடும்பம், குழந்தைகள் மட்டுமல்லாமல் நமக்காகவும் நமக்கான நேரத்தை ஒதுக்கி வாழணுங்க. இதுதான் காலத்தை பயிர் செய். காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதனால வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இதுதாங்க நான் சொல்ல வந்தது. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.